எதுவும் இல்லம்மா, வாங்க நம்ம உள்ள போலாம். நீயும் சொன்னவும் போயிட்டே இருங்க. நானும் அங்கிளும் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையா வரோம், சரியா? லக்கி, வா நம்ம போலாம். அம்மாவும் அங்கிளும் அப்புறமா வருவாங்க. அம்மா, என்கிட்ட நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நீங்களும் சம்யுக்தாண்டியும் ஒண்ணுதான்னு நான் ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்க. வா நம்ம போலாம். ம். லக்ஷ்மி, இப்ப லக்கி உன்னை ஜொன்னுடைய அம்மாவா பார்த்துட்டா. அதனால இப்ப சமிக்தா எங்க இருக்கான்னு உடனே தேடுவா. ஆமா அர்ஜுன். இப்ப நீ சமிக்தாவா அவளுக்கு தெரியலன்னா லக்கியோட சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். நீ முதல்ல போய் அவங்க 2 பேர் முன்னாடியும் சமிக்தாவா நின்று ஆகணும். இங்குள்ள விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சிடுறேன், சரியா? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன். லக்ஷ்மி, நீ படுற இந்த கஷ்டத்தையும் நீ சுமந்துட்டு இருக்கிற சுமையையும் நீ எடுத்திருக்கிற கடமையையும் பார்க்கும்போது நான் செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியுது. எதை பத்தியும் யோசிக்காத. முதல்ல நீ போ. சரிங்க அர்ஜுன். இப்ப நான் லக்ஷ்மியா இருக்கும் போது என்னை யாரும் பாத்துறக்கூடாது. What nonsense you're talking? லக்ஷ்மி எப்படி பார்த்திருப்ப? இறந்து போன லக்ஷ்மி எப்படி பார்க்க முடியும்? இல்ல மித்ரா, நான் சொல்றத நம்ப. லக்ஷ்மி நான் பார்த்தேன். அதுவா இப்ப இங்க. தேவயானி, என்னடி? சம்யுக்தா ஆண்டி எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீயே போய் தேடி பார்க்கலாம்ல. எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஜுன்னு, சிலர்கிட்ட இவ்ளோ சின்ன விஷயத்த நம்ம கேட்டா அத ரொம்ப பெரிய விஷயமாக்கிடுவாங்க. போலாம் வா, நம்மளே போய் தேடிக்கலாம். என்னங்க, இன்னொரு தடவை என் தலையில முட்டுங்களேன். மறுபடியும் முட்டணுமா? எதுக்கு? ஒரு தடவை முட்டிட்டு விட்டுட்டோம்னா கொம்பு முளைக்கும். தேங்க்யூ so much. ஓகே, லக்ஷ்மியை போய் பார்க்கலாம். மனிஷா, இனி லக்ஷ்மி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா. எதுக்கு ஆண்டி? அங்க பாரு, சம்யுக்தா வந்துகிட்டு இருக்கா. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒரே ஆளா இருந்தா, சம்யுக்தா இங்க இருக்கும்போது இனி உனக்கு லக்ஷ்மி எப்படி தெரியவா? சம்யுக்தா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? இங்க தானே இருந்த. கோயில் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கோவில் எல்லாம் அமெரிக்கால இருக்காது இல்லையா? அதனாலதான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஏன் விஷயத்தெல்லாம் விடு. நீ லக்ஷ்மிய பார்த்தன்னு சொன்னாங்க. எப்போ, எங்க பார்த்த? ஒருவேளை என்ன நீ பார்த்து அந்த லக்ஷ்மின்னு நினைச்சிட்டியா? மனிஷா, உன்னதான். லக்ஷ்மி எங்க? இதுதான் நடந்திருக்கும் சாம். ஏன்னா இல்லாத லக்ஷ்மி எப்படி வருவா? இங்க பாரு மனிஷா, லக்ஷ்மி இறந்து போயிட்டா. அவ இல்ல, இனி எப்பவும் வரமாட்டா. என்ன புரிஞ்சுதா? சாம், போலாம். ஓகே. நான் பார்த்தது லக்ஷ்மியே தான். என் கண்ணு என்ன ஏமாத்தாது. மனிஷா, அப்புறம் பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கலாம். இப்ப வா. गणानां त्वा गणपतिं अवामहे कविं कभीडाभवमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतियाय चिन्वन्नोदभित्सेदसादनम् ॐ श्री
महागणाधिपतये नमः நிறுத்துங்க. ஓம் ஜானவி, பிரதட்சணம் செய்யறதுக்கு மட்டும்தான் உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். பெர்மனண்டா உன்னை விவேக்குக்கு பொண்டாட்டியா இருக்க சொல்லல. ஏதோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி விவேக் பக்கத்துல நின்னு நீ ஆர்த்தி எடுத்துக்கிற. உன் தகுதியையும் தராதரத்தையும் நீயே புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்றதுக்காக எல்லாத்துலயும் உரிமை கொண்டாடணும்னு நினைக்காத. அண்டர்ஸ்டாண்ட்? குஷி, நீ போய் விவேக் பக்கத்துல நில்லு. என்னம்மா நீங்க? உங்களுக்காக அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கா. அவ மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? புரோகிதரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வெயில் அடிக்கும் போது கால் சுடாம இருக்க செருப்பு பாதுகாக்குது. அதுக்காக கால்ல இருக்க செருப்ப நம்ம தலைமையில வச்சுக்க முடியாது இல்லையா? ஜானு, என்ன அழுதுகிட்டு இருக்கியா? மனச காயப்படுத்துற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அந்த மனுஷா ஜாடமாடியா பேசும்போது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான்க்கா இருக்கும். கவலைப்படாத ஜானு. எவ்வளவு உயரமா வளர்ந்த மரமா இருந்தாலும் சரி, என்னைக்காவது புயல் காத்து அடிச்சா அது கீழே விழுந்துரும். இந்த மனிஷாவும் தெய்வ யானையும் அதே மாதிரி கீழே விழற நாள் கண்டிப்பா வரும் ஜானு. நீ தேவையில்லாம இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு உன் மனசை கெடுத்துக்காத, சரியா? வா மனிஷா, எப்ப பார்த்தாலும் நான் தான் வாய் அதிகமா பேசுறேன்னு சொல்லுவேன். இனிமே நீ உன்னோட வாய கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. என்னாச்சு உனக்கு? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ என்னாச்சு ஆண்டி? ஜானுவ கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தது எதுக்கு? அவன் மேல பாசம் காட்டன்னு நினைச்சியா? கிடையாது. கல்யாணம் முடியற வரைக்கும் அவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ பொண்ணு மேல மிளகா பொடிய தூவுன மாதிரி எல்லா விஷயத்திலயும் நீ அவளை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தனா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்துல வந்து குஷிக்கு பதிலா அவ மனமேடல உட்கார்ந்துருவா. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இந்த ஜானு யாரு, என்ன, எதுக்கு இங்க இருக்கான்னு எதுவுமே தெரியாது.